வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா செலெக்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் செலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டையும் எப்படி இப்படி செலக்ட் பண்ணுறது, கிளிக் பண்ணால் போதுமேப்பா இது போய் என்ன கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாதுங்க. இதில் செலெக்ஷனுங்கிறது நிறையா இருக்குது. ட்ராக் பண்ணி செலெக்ஷன், ட்ராக் பண்ணும்போது இந்த நான் சர்க்கிளை ட்ராக் பண்ணால் என்ன ஆகுதுப்பா, பின்னாடி இது நவுந்து வருது, அது எப்படி சரி பண்ணுறது, அப்புறம் இதெல்லாம் எப்படி மல்டிபிள் செலெக்ஷன் பண்ணுறது, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லாமே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த கிளாஸில் செலெக்ஷனை நாம் பார்க்க போகிறோம். இந்த செலெக்ஷனில் இப்போது இந்த டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி பீசஸ் இருக்குது. இந்த பீசஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த லீவ் லெட்டர் நான் வந்து கம்பெனிக்கு அனுப்ப போகிறேன், எனக்கு இந்த லீவ் லெட்டர் தனியாக வேணும், என்னுடைய டிசைனில் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய டிசைனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பீஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ இதை நான் எப்படி இதிலேருந்து பிரித்து எடுக்கிறது, இப்போ நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டு வந்துட்டு இப்படி நவுந்து வருதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். Ctrl Z கொடுத்தீங்கன்னா பேக் போயிடும். அதற்கு பிறகு இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்ஜெக்டில் போனீங்கன்னா லாக்குன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அதில் அந்த லாக்கில் போயிட்டு செலெக்ஷன், நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது, அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து Ctrl 2. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், என்னால் இப்போ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ண முடியல. இப்போ நான் Ctrl Z கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ என்னால் செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு என்னோடய கீபோர்டில் Ctrl 2 அப்படின்னு அழுத்தினேன்னா எனக்கு இங்கே லாக் ஆயிரும். அது லாக் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா, ரைட் சைடில் இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து இங்கே பாருங்கள் பூட்டு போட்டிருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாகவும் பூட்டு போடலாம். யார் எதுக்கெலாம் லாக் பண்ணணுமோ அதுக்கெலாம் லாக் பண்ணிடலாம். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செலக்ட் ஆகும். திரும்ப அதிலே கிளிக் பண்ணி இழுத்திங்கன்னா ஆஃப் ஆகும். இங்கே கொஞ்சம் திரும்ப இதை ஆஃப் பண்ணு, இதை ரெண்டே ஆஃப் பண்ணு, ஒன்று கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் லாக் போடலாம். இல்லை நான் இங்கேயே போடணுன்னா எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு Ctrl 2 அழுத்துனீங்கன்னா போதும். Ctrl 2 இங்கே பார்த்தீங்களா லாக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் லேயர் லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஆனால் என்னதுப்பா அதுவும் சேர்ந்து வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ஷிஃப்ட் கீ நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட கீபோர்டில் ஷிஃப்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் அமைக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைத்து விடும். எதெல்லாம் விட்டுருச்சுன்னு நவுத்தி பார்த்துட்டு கிளிக் பண்ணி அதையும் சேர்த்து நவுத்தலாம். இப்பொழுது நமக்கு இந்த லீவ் லெட்டர் கிடைத்து விட்டது. ஸோ ஷிஃப்ட் பண்ணி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து உங்களால் இதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த டயக்ராமில் இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிளாக்ஸ் பார்த்தீங்களா, இந்த கிளாக்கு, ஸோ அதுக்கப்புறம் இந்த டாலரு, அப்புறம் இந்த ஆஃபரு, அப்புறம் இந்த 4 1 2 3 4 இந்த 4 பீஸும் வந்துட்டு நான் அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணுறேங்க. எனக்கு வந்துட்டு நான் எங்கே செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ அது வந்துட்டு நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன். வியூஸில் வந்துட்டு நியூ வியூ பண்ணிங்கன்னா, பழைய கிளாஸில் சொன்னேன், பழைய கிளாஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யூஸ் இன்டர்ஃபேஸில் நியூ வியூ கொடுத்தோம்னா இந்த வியூக்கு வந்து நின்றுன்னு சொன்னோம். பட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்ஸை வந்து நான் திரும்ப செலக்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக 3 4 திரும்ப செலக்ட் பண்ணணும், எனக்கு அடிக்கடி இந்த 4 பீஸையும் நவுத்த வேண்டிய நிலைமை வருகிறது அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஷிஃப்ட் அழுத்தி நான் பீசஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இதையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நவுத்த முடியுது. இந்த ஆஃபரும் எனக்கு தேவை. ஸோ இந்த ஆஃபரையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு பீஸாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்படுறேன். எனக்கு இந்த டோட்டல் செக்மெண்ட் வந்து எனக்கு வந்து திரும்ப நான் எப்போ வேணாலும் செலெக்ஷன் பண்ணணும்,
ஸோ ஒரு தடவையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு அது டைம் இல்லை அப்படின்னு ஆச்சப்பட்டிங்கன்னா இந்த இதை வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் போயிட்டு அதில் சேவ் செலெக்ஷன் இருக்கும். இந்த சேவ் செலெக்ஷனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்துல இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இது வந்துட்டு விஎன் வணக்கம் நண்பா செலக்ட்னு ஒன்று போடுறேன் அப்படின்னா இதை நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு நான் எங்கேயோ போயிட்டு எதையோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு இந்த டாலரை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுது, அடாடாடா திரும்ப இந்த இடத்துல இதெல்லாம் மூவ் பண்ணணுமே, திரும்ப ஒரு பீஸாக செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு ஆசைப்பட்டால் கஷ்டப்பட தேவையில்ல. திரும்ப செலக்ட் போங்க. இங்கே பாருங்கள் கீழே விஎன் செலக்ட்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ண உடனேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன பீஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எப்படி இதை வந்துட்டு நீங்கள் எடிட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வியூவில் பார்த்தோம், இந்த இடத்துல வியூவில் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து செலெக்ஷன்லேயும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமே இங்கே ஒன்று இருக்குது, இந்த உள்ள சின்னதாக இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இது வந்துட்டு டாலர் சிம்பிள் மட்டும் நான் செலக்ட் பண்ணணுன்னா, அதாவது உள்ளே இருக்கிற பாயிண்ட், உள்ளே இருக்கிற அந்த எஸ்ஸுங்கிற பீஸ் மட்டும் செலக்ட் பண்ணணுன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கோ. சேம், அதாவது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்டில் போயிட்டு சேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேமில் ஃபில் கலர் கொடுத்தா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செலக்ட் ஆகும். ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னா இப்போ ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இது ஒன்று, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செலெக்ஷனில் இருக்குது, இங்கே பாருங்கள் உள்ள 4மே செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கோ, மொத்தத்தில் எனக்கு இப்போ கிடச்சிருக்கிறது என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு. எப்படி அதுவும் என்ன கலரோ அது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக். அதுதான் திறமைகளிலும் திறமை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஸோ இந்த லைட் கலர் ரெட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது அந்த ரேடியோவில். ஸோ நான் இப்போ இந்த இதை வந்துட்டு இதை பிரிச்சுட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன்கோ. செலக்டில் போயிட்டு சேமில் ஃபில் கலர் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா இது செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இது செலக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே இந்த ஏரோப்ளேனில் இருக்குது பாருங்கள், இந்த கலர் மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் மட்டும் தான் எனக்கு வரும். பாருங்கள் எப்படி இதுதாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கலரு, அப்புறம் ஃபில்லு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே வந்து பர்டிகுலராக நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இந்த செலக்டில் போய் அதுக்கு சேமாக எங்கெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை பிரித்து எடுத்துடலாம், கட் பண்ணி தூக்கிடலாம், டெலிட் பண்ணி அழுத்தி தூக்கி எறிஞ்சிடலாம். இது உங்களுடைய திறமைகளில் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த ஆப்ஷனை நீங்கள் பட்டன்ஸ் மூலமாக ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், மேஜிக் வாண்டு பயபுள்ள. இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒயிட்டு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைட் ரெட்டு செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் லைட் ரெட்டு. இப்போ இந்த எஸ்ஸு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் எஸ்ஸு மட்டும் இல்லை, அதுக்கு அந்த கலர் எங்கெல்லாம் அந்த கலர் இருக்குதோ, ஒயிட்டு தான் நிறையா இருக்குது. ஒயிட்டை கிளிக் பண்ணால் எல்லா ஒயிட்டும் செலக்ட் ஆகுது. ஸோ ஒயிட்டு. இப்போ இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த அம்பில் ப்ளூ கலர் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த கிளாக்கில் இந்த கை செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டு வந்துட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன், பண்ண முடியாது. ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற செலக்ட் ஆகிக்கிச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த மேஜிக் வாண்டு டூல் அழுத்தி கூட அதை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம முன்னே போய் ஆப்ஷனில் சேமில் போய் செலக்டில் போய் சேமில் போய் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஆப்ஷனை வச்சு முடிச்சிடலாம். என்ன ஆப்ஷனு? மேஜிக் வாண்டு அவனை பிடிச்சி செஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனே வச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் ஒரு லைட்டு கலர் ரெட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ இவனை 2 கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாக்ஸ் வந்துடும், இப்போ ஒரு பேனல் வந்துடும். இந்த பேனல் வந்துட்டு எதுக்காக வந்திருக்குது என்றால் இப்போ நிறைய செலெக்ஷன் ஆகிருக்கு. அது எத்தனை இருக்குது? டாலரன் 32ன்னு இருக்குது.
அது வந்து 1 0 கூட கொடுக்கலாம். எதுக்குன்னா பர்ஃபெக்டாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸ்ட்ரோக் கலரு ஸ்ட்ரோக் வித்து இப்போ நான் ஃபில்லில் செலக்டில் இருக்குதா, அப்போ ஃபில்லில் இந்த கலர் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது சொல்கிறது. ஸோ ஒப்பாசிட்டி என்ன ஒப்பாசிட்டி இருந்தாலும் சரி, இது லைட்டாக இருந்தாலும் சரி, இது டார்க்காக இருந்தாலும் சரி, அந்த நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுவோம்ல, அதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ஒப்பாசிட்டி என்னவாக இருந்தாலும் சரி எல்லாமே செலெக்ஷன் ஆகணும். அதாவது இந்த வாண்டு பையன் எதுக்குன்னா மேஜிக் வாண்டு பையன் செலக்ட் பண்ணுறான், அதுலேயே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். எதெல்லாம் இன்க்ளூடடு இந்த கலரில் இதே சேம் கலர் மட்டும் இருந்தால் போதும்னா ஃபில்லு மட்டும் இருந்தால் போதும். அதுலேயே ஸ்ட்ரோக் என்னவாக இருந்தாலும் சரி அதுவும் ஓகே. ஸ்ட்ரோக் வெயிட்டு ஒப்பாசிட்டி பிளண்ட் மோடு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செலக்ட் ஆகும். டப்பு டிப்புன்னு. இதற்காக தான் இந்த டபுள் கிளிக் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி ஃபில் கலர் தான் யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக செலெக்ஷன் ஆகும். அதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஆப்ஷனை மேஜிக் வாண்டு பையனை டபுள் கிளிக் பண்ணாலே இந்த மேஜிக் வாண்டு டூல்ஸ் வந்துடும். டூல்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா லாசோ டூல் எங்கே இருக்குன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கோ. அதுக்கு ஷார்ட்கட் கியூ, கீபோர்டில் கியூ அழுத்தினீங்கன்னா அங்கே வந்துடும் கியூ. லாசோ டூல் எதுக்குன்னா இதுவும் செலெக்ஷனுக்கு தான். இதோட இது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். என்னென்னா இப்போ நான் இந்த செலெக்ஷனில் போயிட்டு இப்படி ஒரு பீஸாக செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி நான் பண்ணிட்டு போயிடுவேன். கரெக்டு தான். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சில டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பீஸை நான் செலக்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 3 பீஸ் இந்த ஆஃபர் இதுன்ட்டுனா இந்த 4 பீஸும் செலக்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த இடத்துல நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன், 4 பீஸையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் மூவ் பண்ணால் எனக்கு என்னென்ன நவருது பாருங்கள். கம்பி கட்டுற கதைலாம் நவருது. இங்கே பார்த்தீங்களா, அந்த கம்பிலாம் நவருது. இதற்காக தான் உருவாக்கப்பட்ட உலகத்தில் இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் லாசோ டூல். அந்த லாசோ டூலை வச்சு நீங்கள் கற்கா முறுக்கான்னு கோடு போடலாம். இந்த கற்கா முறுக்கா வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் இதுவும் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் டூவில் போயிட்டு எப்படி நான் என்னென்னத்தை செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்களா. இதுதான் திறமைகளில் திறமையாகும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான செலெக்ஷனை லாசோ டூவில் வச்சு இப்படி வண்டி ஓட்டி செலக்ட் பண்ணுங்கோ. அதே மாதிரி லாசோ டூவில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற இந்த பீஸ் தானே வரும். ஆக்சுவலாக அது நகர்த்த முடியாது. இங்கே பார்த்தீங்களா இழுத்துக்கிட்டு வரும். அது வந்துட்டு இந்த டூல் ஆப்ஷன் டைரக்ட் செலெக்ஷன் மாதிரி இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்துட்டு அது செலெக்ஷன் அப்படி தான் பண்ணும். அதே நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. லாசோ டூவில் வச்சுட்டு நீங்கள் இப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இது ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டூல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு தனித்தனியாக பிரிக்காது, இழுத்துக்கிட்டு வராது. இந்த லாசோ மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டுலாம் வராது. இந்த மாதிரி பாதி செலக்ட் பண்ணி டைரக்ட் செலெக்ஷனில் போய் இழுத்துக்கிட்டு வருதா. அதே நீங்கள் இந்த ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா அப்படி இழுத்துட்டு வராது, அந்த ஆப்ஜெக்டையே வந்துட்டு நவுத்திட்டு வரும். ஸோ இதுதான் லாசோ, அதாவது லாசோ வண்டி ஓட்டிக்கிட்டே செலக்ட் பண்ணும் லாசோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டிசைன்லங்க எனக்கு வந்து இந்த கையை இந்த ரேடியோவை தவிர மற்ற எல்லாமே செலக்ட் ஆகணுங்க. இந்த கையை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணுறேன். முன்னே நான் சொல்லி கொடுத்தேன் ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கை இப்பொழுது செலக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா கை செலக்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த கையை தவிர எல்லாமே செலக்ட் ஆகணும். செலக்டில் போயிட்டு இதில் வந்துட்டு இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்வர்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா இப்போ பாருங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. நான் நவுத்துறேன், கையை மட்டும் அங்கேயே இருக்குது. ஸோ இன்வர்ஸ் கொடுக்கும் போது எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் செலக்ட் செய்யுங்கள் என்பதே ஆகும். ஸோ இதுதான் இன்வர்ஸ். இப்போ வந்து இந்த இன்வர்ஸில் இன்னொரு விஷயம் வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இன்னொரு ஆர்ட்போர்டு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்ட்போர்டில் நான் இது மட்டும் இல்லைங்க, நான் எல்லா ஆர்ட்போர்ட்லேயும் அதே வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு செலெக்ஷனில் போய் இன்வெர்ட் கொடுக்குறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதை தவிர எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. பட் அதுவே எல்லா ஆர்ட் போர்ட்லேயும் நடக்குது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 4-5 ஆர்ட் போர்டு வச்சு பண்ணுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஜூம் பண்ணாமல் நான் இப்படியே வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நான் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன், இதை இன்வர்ஸ் பண்ணுறேன், திரும்ப எல்லாத்தையும் நவுத்தி வைக்கிறேன், நவுத்தி வச்சுட்டு இதை எடிட் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. டக்கு கடைசியாக ஓகே எல்லா ஆர்ட் போர்டையும் பார்க்கலாமா அப்படின்னு ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆடாங்கப்பா என்னப்பா இது, இங்கெல்லாம் எல்லாம் நவுந்து போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவீங்க. அதற்காக தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இதில் சில மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்களே கூட யூஸ் பண்ணி பாருங்கள். சேமாக இருக்கிறது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்டு, கிளிப்பிங் மாஷ், மற்றதெல்லாம் பேசிக்காக ஒன்றும் இல்லை. ரீசெலக்ட்டுங்கிறது தனியாக கடைசியாக வந்துட்டு இந்த செலெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணோம். கடைசியாக எல்லாமே செலக்ட் பண்ணோம்ல, அதுதான் செலெக்ஷன் மூலமாக பண்ணது. கண்ட்ரோல் 6 கொடுக்கும்போது ரீசெலக்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டாக எதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணோங்கிறத வரும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன வேறு ஒன்றும் இல்லை, டீசெலக்ட்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்களா டீசெலக்ட். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே டீசெலக்ட் வருது. இதை நான் கிளிக் பண்ணும்போது டீசெலக்ட் ஆயிரும். ஏன்னா நான் கண்டதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இதெல்லாம் திரும்ப டீசெலக்ட் பண்ணும். வெளியே போய் கிளிக் பண்ணாலும் டீசெலக்ட் தான், சரிங்களா? இல்லைனா வந்துட்டு செலக்டில் இருக்கும்போது நான் செலக்டில் போய் டீசெலக்ட் பண்ணாலும் ஒன்று தான். அப்படிலாம் யாரும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, ஷார்ட்கட்டை வச்சு நான் வந்து பண்ணிடணுங்க, எனக்கு டைம் இல்லைங்க, எனக்கு ஷார்ட்கட்டை வச்சு டிப்புன்னு பண்ணுங்கள் அப்படின்னா அதற்காக ஷார்ட்கட்டு தான் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஏ. இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஏ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது டீசெலக்ட் ஆயிரும். நான் மோஸ்ட்லி எல்லாம் செலக்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி வெளியே போய் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், வேலை முடிந்து விட்டது. ஸோ இந்த கிளாஸில் நாம் ஆப்ஜெக்ட் செலக்ஷன் அப்படிங்கிறத நாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம், ஆர்கனைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். முடிஞ்சால் கீழே இருக்கிற தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்கோ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.